இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துல எவ்வளோ கடைகள் இருக்குது, எவ்வளோ ரேட் விற்கிறாங்க? கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா பொங்கல் 100 ரூபா, இட்லி 3 இட்லி 50 ரூபா. இது 4-5 மாநாடு நாங்கள் போயிருக்கோம். எல்லா ஏடிஎம்கே மாநாடு டிஎம்கே மாநாடுல போயிருக்கோம். ஆனால் ஏடிஎம்கே மாநாட்டுக்கு கூட இந்த அளவுக்கு விற்றதில்லை. டிவிகே மாநாட்டுக்கு இப்படி விற்கிறாங்க. எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு டீ பாருங்க 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சும்மா நார்மலாக சின்ன கடை தான். திருச்சி கபே, ஈரோடு திருச்சி கபையில் கூட 50 ரூபா தான் பொங்கல். இங்கே 70 ரூபா 100 ரூபா. பாருங்க மக்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே காஸ்ட்லியாக தான் பண்ணுறாங்க. மற்ற நாள் வந்தோம்னா இங்கே வெறும் 30 ரூபா பொங்கல், இன்னைக்கு 100 ரூபா பொங்கல். இப்படி இன்னைக்கு ஒரு நாளில் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறாங்க? வரவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அராஜகத்தோட இது பெரிய இதாக இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து நீங்களாம் பார்த்ததை கவனிக்கும். எந்த அளவுக்கு கூட்டமா இருக்குது? கூட்டம் வச்சிருக்காங்களா? கூட்டமும் நல்லா இருக்கு. ஆனால் ஹைஜீனிக்காவும் கிடையாது. ஒரு பாக்கு மட்டும் தடையில கொடுக்குறாங்க. ஒரு வாழையில கூட அது மேலே போடல. நார்மலாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ காஸ்ட்லி பண்ணுறாங்க. அமௌண்ட் ஜாஸ்திங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஆனால் இந்த சர்வே லைனில் பார்த்தீங்கன்னா பெருசாக கடை இல்லை. இதுதான் இருக்கிற பட்சத்தில் ரேட்டு வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன ரேட் விற்கிறாங்க? தோசை 30 60 சம்திங் போகுது. இப்போ இட்லி வந்து ஜோடி 50 60 சம்திங் போகுது. ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பொங்கல் எவ்வளோ விற்கிறாங்க? பொங்கல் வந்து 100 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க. வழக்கமான நாட்கள் எவ்வளோ இருக்கும் இந்த ஏரியாவில்? வழக்கமான நாட்டில் ஒரு தோசை ரேட்டே 15 ரூபா காஸ்டிங் தான் வரும். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல, கொஞ்சம் எச்சாவே இது பண்ணுறாங்க. ஆனால் நார்மலாக வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ள விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து பெருசாக இது கடை எதுவும் இல்லை. இது ஒரு கடை 2 கடை இருக்கனால தான் இவ்வளோ ரேட் வச்சுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பப்ளிக் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வந்துட்டு போகிறவங்களுக்கும் அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கண்ணா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.